ஸ்ரீ சீதாராமர் அருளை பெற்று திருவாழ்வாக ஸ்ரீ வீரபத்ர ஆஞ்சநேயர் ஆலய நிர்வாக குழு சார்பாக உங்களை அனைவரையும் பக்த கோடிகளை அன்போடு அழைக்கிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் உள்ளதால் எப்பொழுதும் சிறப்பாக நடைபெறும் நமது ஆலய திருவிழா இன்று எளிமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்து ஸ்ரீ வீரபக்த ஆஞ்சநேயர் அருளையும் ஸ்ரீ சீதாராமர் அருளையும் பெற்று பிரசாதங்களை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். பேர் தேவதாஸ், அம்பத்தூர் வெங்கடேஸ்வர நகர்ல இருந்து வரமா. நல்ல சிறப்பு வாய்ந்த தெய்வம். வருஷா வருஷம் இன்னைக்கு ராமநவமி மக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு யுக்தியையும் நல்ல ஒரு பலனையும் கொடுத்து நல்ல ஆட்சியும் புரிஞ்சு மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதுதான் மெயின் தேவை. வழிபாடுகள் இருக்கிறதுனால தான் மக்கள் நடமாட்டத்தோடையும் நல்ல சீரும் சிறப்போடையும் இருக்கும். வழிபாடுகள் எல்லாரும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். என் பேர் அனுராதா, அம்பத்தூர்ல இருந்து வரேன். எப்பயும் போன வருஷம்லாம் அந்த வடவள்ளி முருகன் கோயில் போயிட்டு வரும்போது இவரை பார்த்தோம். நல்லதெல்லாம் வேண்டிட்டு போனோம். இந்த ராமநவமி அன்னைக்கு ரொம்ப நல்லதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு ராமர் பிறந்த நாள், அதனால ராமநவமி நம்ம வீட்டுல எல்லாரும் கொண்டாடலாம். அவருக்கு பானகம் செய்து வச்சு கும்பிடலாம். தயிர், மோர் இதெல்லாமே கும்பிடலாம். ரொம்ப நல்லது நடக்கும். எல்லாருக்கும் நல்லது செய்வார். நல்லதே நடக்கும். நல்லதே நினைக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். என் பேர் அலமேலு. சாமி வேண்டிக்கலான்னு வந்தேன். நோவு நொடி இல்லாத வச்சிருக்கணும், அதான் எங்களுக்கு தேவை. கைகள் நோவு நொடி இல்லாத வச்சிருக்கணும். ஆஞ்சநேயர் ஐயா, சத்தியுள்ள ஐயா, அவரை நம்பி வந்தவங்களும் கை விட மாட்டாரு. அவரு நல்லா பேசுவாரு. அவரு நான் நினைச்சது நடக்கும். அவரை நம்பி வந்தா கை விட மாட்டாரு. அந்த ஐயாவை தான் நாங்க நம்பிங்கிறோம். எங்களுக்கு நோவு நொடி இல்லாத வச்சிருந்தாருன்னா போதும். எங்களுக்கு சொத்து சுகம் எதுவும் வேணாம். கைகள் நல்லபடியா வச்சிருந்து எங்க குடும்பத்தை நல்லா காப்பாற்றணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். கடவுளை புண்ணியத்துல அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. என் பேர் சிறுவி. ஐயா பக்கத்து வரேன். ராம கோயிலுக்கு வந்துக்கிறோம். ராமனா எங்க வீட்டு சாமி தெய்வம், குலதெய்வம். என் பேர் மகேஸ்வரிங்க. நாங்கள் அண்ணா நகர் வெஸ்ட்ல இருந்து வர்றோம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ராமரோட ராமநவமி. அதுல இன்னைக்கு யாகம் எல்லாம் வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு ராமர் இன்னைக்கு ஆஞ்சநேயர் கும்பிட்டா விசேஷம். நம்ம வேண்டுனது நடக்கும். நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது ஆஞ்சநேயர் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊர்லேயே மாருதி கும்பிட்டு எங்களுக்கு வழக்கம் இருக்குது. அதனால ராமநவமி அன்னைக்கு இன்னுமே விரதம் இருந்து கும்பிட ரொம்ப விசேஷம். அதனால இன்னைக்கு விரதம் இருந்து சாமி கும்பிட்டு ஈவினிங் தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு இங்கே வந்தால் எப்போவுமே என்ன வேணாலும் வேண்டுறதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு ராமநவமி முன்னிட்டு யாக வளர்த்து எல்லாமே விசேஷமாக இந்த கோயிலில் செய்கிறாங்க. இந்த கோயிலில் எப்போவுமே ரொம்ப விசேஷமாக கூட்டம் அதிகம் வந்துக்கிட்டே இருக்குது எப்போவுமே. இன்னைக்கு மாருதியோ கும்பிட்டா நம்ம 108 வாட்டி ஸ்லோகம் சொன்னால் எல்லாமே விசேஷமாக நடக்கும். நம்ம நினைச்சது வேண்டது நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் இல்லாம. வேண்டது நடக்குதுங்க. சாமி இங்க விசேஷமா சாமிக்கு பூஜை அலங்காரம் சிறப்பா நடக்குதுங்க. இங்க கோயில்ல எல்லா பண்டிகைக்கும் நல்லா செய்யறாங்க. எல்லா பண்டிகையும் நல்லா எடுத்து செய்யறாங்க. பாக்குறதுக்கே ஒரு கண்குள்ள காட்சியா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. என் பேர் மணிவண்ணன். ஐயப்பக்கம் இங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஆட்டோ நண்பர்கள் மூலிமா எல்லா விசேஷமும் பண்ணுறாங்க. அன்னதானம் பண்ணுறாங்க. அது பெரிய விஷயம். நான் எத்தனையோ தூரம் இங்கே வந்திருக்கேன். நல்லா திறமையாக பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன வேண்டுதல்னாலும் அது நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். அந்த விஷயத்தில் நான் ஒவ்வொரு தரப்பும் வருவேன். நன்றி. வீடு ஒன்றா பிள்ளைங்க முகப்பேர். நான் ஒரு 5 வருஷம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். நம்ம எப்போ வந்தாலும் சரி நம்ம நினச்சது நடக்குது. கோயில் வரணும், உனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கையோடு வரணும். யாராக இருந்தாலும் சரி, அதுதான் முக்கியம். நம்ம வரக்கூடாது, ஆனால் நம்ம எது நினைக்கிறோமோ நடக்கும். எப்படின்னா இங்கே இருந்து எல்லாருமே அன்னன்னைக்கு ஆட்டோ ஓட்டி தான்
ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சின்ன கோயில் தான். இங்கே வந்து அந்த போலுக்கு அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். அந்த போலுக்கு எல்லார் பேரும் இருக்காது, தலைவர் உறுப்பினர் எல்லாமே அவங்க தான். அவங்களால முடிச்சு உழைப்பு போட்டு செய்கிறாங்க. பத்தாவதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க யார் வராங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்மளால முடிஞ்ச கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ராஜமாணிக்கம் அனுமதிக்கும் அரூர் டிஸ்ட்ரிக்ட் இங்கே வாவிநாதன் கோயிலில் 18 வருஷமாக சிறு சிறப்பாக வாவி நாட்டு சேர்ந்த உழைக்கும் பக்தர்களாகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆவின் ஆட்சியர் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆட்சியர். இவரை பற்றி எந்த குறை சொன்னாலும் உடனே நிவாரணம் செய்வார் என்பதை ஐதீகம். கீதா திருவள்ளூர் தாலுக்கா வெள்ளியூர் சத்திரம். வெள்ளியூர் ராமரப்பா தெரியுமா, பெரியபாளையம் தெரியுமா அம்மா? ஐயா கிட்ட வந்து எனக்கு கஷ்டத்துல இருந்தேன். எங்க ஐயா வந்து நன்மை செய்தாரு. எனக்கு ரொம்ப கஷ்டம். என் பிள்ளை கூட என்கிட்ட இல்லை. இப்போ இவர்கிட்ட சுத்தனை பேரு புள்ள பேசுறான். ரொம்ப நன்மை கிடைச்சது எனக்கு. பகவான் வந்து எனக்கு துணையா இருக்கிறாரு. எங்க வீட்டுக்காரி எனக்கு இல்லம்மா, எங்க வந்து சுத்த பேர் தான் நிம்மதியா இருக்கு. என்ன வேலை பார்க்குறீங்க? ஆட்டோல வந்து ஜாப்லயே கம்பெனி ஸ்டாப் இல்லாத இருந்தது. ஐயா விட்டு கும்பிட்டு கம்பெனி ஆள் ஆயிட்டாங்க. 25,000 ரூபாய் வாங்குறேன். போதுமா? எங்க ஐயா ரொம்ப சக்தி. எப்போ வந்தீங்க நீங்க? நாங்க வந்து 10 வருஷமா ஆகுது ஒரே கம்பெனி. சாமி கும்பிடுறது எப்போ வந்தீங்க? கோவிலுக்கு எப்போ வந்தீங்க? வந்து 10 வருஷமா வரேன். காலையில வந்து 8:30 மணிக்கு வந்து போயிட்டா. ஜனமா இருந்தாங்கன்னா கோட்டை எல்லாம் போட்டு அப்புறம் வாங்கம்மான்னார். திரும்பி திங்கலாம் பக்கத்துல. சாந்தாமா, அயப்பக்கத்துல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் முகப்பூர்ல தான் இருந்தேன். நான் இந்த கோயில வராத போக மாட்டேன். இப்போ ஐயப்பக்கம் போயிடுவேன். கொஞ்சம் வராம இருந்தேன். ரொம்ப பிடிக்கும். வருஷம் வந்துடுவேன். காலைல 7 மணிக்கு வந்தேன். அபிஷேகம்லாம் நல்லா பார்த்தேன். மனசு திருப்தியா இருந்தது. எந்த குறையும் இல்லாம எனக்கு வச்சுக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. நல்லபடியா வச்சுக்கிறாரு. என்ன எங்க பெரிய பொண்ணுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டத்தை நீக்கணும். எங்க பேரனுக்கு கொஞ்சம் நல்ல புத்தியை கொடுக்கணும். அதுதான் நான் கடவுளை வேண்டுறேன்.